வந்து சூப்பராக பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாக்கு கிட்ட வந்து உண்மையை வர வச்சுறாங்க. அந்த உண்மையை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாகவே வந்து ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்கிட்டேயும் போட்டு காட்டிடுறாங்க. போலீஸும் வந்து இதை பார்த்துட்டு என்னம்மா இதெல்லாம் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் அது வந்து சார் அப்போது இதில் நீ நீ இல்லைன்னு சொல்ல போறியா அந்த வீடியோவில்? நான் தான் சார் அப்படின்றாங்க. அப்போ நீ தானே, அப்போ வாய் மூடி நில்லு அப்படின்னோடனே அந்த அன்பரசை கூட்டிகிட்டு வாங்கயா அப்படின்னோடனே அன்பரசை கூட்டிகிட்டு வராங்க. சார் அது வந்து சார் இவ்வளோ தூரம் எங்களால் முட்டாள் நினச்சிட்டியா நீ? என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா? சும்மா நீ சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா? அதுக்கு தான் இவ்வளோ நேரம் வந்து விஜய் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தோம். எங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள்லாம் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் வெயிட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக சாட்சியும் கிடச்சிடுச்சு. இதுக்கப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை தூக்கி உள்ளே போட்டால் தான் நீங்களாம் அடங்குவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ராதா வந்தாங்க. சார் சார் அவரை விட்டுருங்க சார், அவர் வந்து பழிவாங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டார் சார், மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாருமானோன்னே ராதா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஏதோ உன் பொண்டாட்டிக்கு முடிஞ்சுக்காக விடுறேன், அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க இருக்கிறவங்களாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வெளில வராங்க. விஜய் சாரி விஜய், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரில விஜய், ஆனால் உண்மையிலே நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் விஜய், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறச்சே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா என் மூஞ்சில் கூட முடிச்சிடாத, உன்னை பார்க்குறது எனக்கு பாவமாக இருக்குது. சே, உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. ஏதோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என் மேலே இந்த பழியை சுமத்திருக்காங்க. நீ இதில் சம்மந்தப்பட்டிருக்க மாட்ட, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் உனக்கு இது உனக்கு வந்து கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் கூட சேர்ந்து எல்லார் கூட சேர்ந்து நீயும் திட்டம் போட்டுருக்க விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியும். உன் மேலே இருந்த கொஞ்சம் நெஞ்சம் வந்து எனக்கு இறக்கம் கூட இப்போ இல்லாமல் போச்சுடி. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, உன்னை பார்த்துக்கிறதே பாவண்டி, என் மூஞ்சில் கூட முடிச்சிடாது. இதுக்கப்புறம் உன் மேலே இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு ஏண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே உன் மேலே இருந்த எனக்கு சின்ன இறக்கத்தை கூட நீ இல்லாமல் பண்ணி, உனக்கு ஏதோ வந்து தவறு செஞ்சிட்டோமோன்னு ஒரு கில்ட்டி இருந்தது. ஆனால் அது எனக்கு இப்போ கிடையவே கிடையாது. உன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டி காவேரி பார்த்தல, என்னை எப்படி வந்து காப்பாற்றினான்னு, என்னோட மரியாதையை காப்பாற்றினான். எனக்காக ஓடி வந்து என்னை பார்த்து எல்லாமே எனக்காக பண்ணுறான். ஆனால் நீ என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முக்கியது முக்கியமான விஷயம், என்னை தேடி வந்துடாத. என்னை தேடி வந்த இந்த விஜய் வந்து எவ்வளோ மோசமானவன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா, போடி, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து போயிடு, உன் மூஞ்சில் முடிக்கிறதே பாவம் அப்படின்றாரு. அதை கேட்டு வெண்ணிலா பயங்கரமாக அழறாங்க. அப்படியே அழுதுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கூட இருந்த ராகினி வந்து வா வெண்ணிலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டின்னு போகிறாங்க. இங்கே வந்து விஜய்க்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும், எல்லாம் வெளியே போங்க அப்படின்னோடனே சரிங்க நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு காவேரி வெளியே காத்துட்ருக்காங்க. தாத்தாவும் காத்துட்ருக்காரு. உடனே வந்து தாத்தா கிட்ட காவேரி வந்து தாத்தா விஜய் வந்துடுவார்ல, அதெல்லாம் வந்துடுவார்மா, இந்த பிரச்சனை நீ தான் எல்லாம் அழகாக பண்ணிட்டியடா, எவ்வளோ பெரிய விஷயம் நீ பண்ணிருக்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு தாத்தா பாராட்டிட்டு இருக்காரு. கரெக்டாக விஜய் வெளியே வராரு. விஜய் வெளியே வந்தாலும் விஜய் அப்படி சொல்லிட்டு ஓடி போய் காவேரி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. விஜய் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு காவேரி வந்து நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமாடி, என்னை காப்பாற்றிட்டேடி, தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏங்க நமக்குள்ளே எதுக்குங்க தேங்க்ஸு அப்படின்றாங்க. அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு 2 பேர் நிற்கிறாங்க. இங்கே தாத்தா பார்த்துட்டு சரி வா தாத்தா கிட்டே போகலாம் அப்படின்னோடனே என்ன காவேரி இப்போ உனக்கு சந்தோஷமா? எவ்வளோ டென்ஷன் ஆனா தெரியுமா காவேரி, அவங்கள அடிக்கலாம் போயிட்டா, என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆமாடா, உனக்கு தெரியுமா காவேரி வரிஞ்சு கட்டின்னு சண்டைக்கு போயிட்டா அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் காவேரி சமாதானப்படுத்தி போதும் ஆயிடுச்சு. காவேரி சண்டை போட்டியா நீ அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. காவேரி இந்த நிலைமையில நீ இப்படிலாம் பண்ணாமா, என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னோடனே என்னடா சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்றாங்க. உடனே வந்து சாரிங்க அப்படின்னோடனே ஏன் தான் இப்படி பண்ணுறியோ அப்படின்றாங்க. இங்கே வந்து சித்தி வந்து சாரிடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, சித்தப்பா இப்படி பண்ணுவார் எதிர்பார்க்கலடா, அதான் நீங்கள் வந்துட்டீங்களே சித்தி, எனக்கு இது போதும் சித்தி அப்படின்னு நெகிழ்ச்சி அடைகிறாங்க.